Hello viewers, welcome to Beauty Cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஸ்க்மெலான் வச்சு எப்படி ஒரு சுகர் கேண்டி பண்ண போறோங்க அத பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி அண்ட் சீசனல் ஃப்ரூட் இப்போ எல்லா வீட்லயும் அவேலபிளா இருக்கிற ஃப்ரூட்டை வச்சு நம்ம இத பண்ண போறோம். நான் இப்போ சாஸ் பேன் எடுத்துர்க்கேன். நல்ல ஹெவி வெயிட்டட் மெட்டீரியலா எடுத்துக்கோங்க. இது கூட நான் 1/2 கப் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்க போறோம். ரொம்ப தண்ணியான பால் சேர்த்துக்காதீங்க. ஸோ நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்க அதை நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும். இப்போது பால் நல்லா பொங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 கப்பு சுகரை ஆட் பண்ணிக்கிறோம். சுகரு மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் இல்லாட்டியும் இதுக்கு பதிலாக நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி போட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால் கூட சேர்த்துடலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற பிளெயின் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்பவும் வெனிலா எசன்ஸ் அதிகமாக சேர்த்திடக்கூடாது, பிகாஸ் அந்த ஃப்ரூட்டோட ரியல் டேஸ்ட்டு நம்மளுக்கு மாறிடும். ஸோ கஸ்டர்ட் பவுடர் இல்லாட்டி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவும் இதே 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் இப்படியே நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நல்ல ஒரு கெட்டியாக ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மஸ்க்மெலான் பியூரி, அந்த பியூரியை ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ரூட் வந்து சம்மர் சீசனல் ஃப்ரூட். இது எல்லா மார்க்கெட்லேயும் ஃப்ரூட் லேண்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இதுக்கு பேர் மஸ்க்மெலானும் சொல்லுவாங்க, சிலர் கிர்னி பழம் சொல்லுவாங்க, சிலர் வந்து முலாம்பழம் சொல்லுவாங்க. ஸோ இது இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு நல்ல ஃப்ரூட். இதை நம்ம ஈஸியாக ஒரு கேண்டியாக மாற்றி நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதில் நம்ம எந்த ஜெலட்டினுமும் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ கிட்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம இந்த பியூரியை வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நல்லா கெட்டியாக குக் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் போட்டு ஆற விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக இதை ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, கீழேயே வைங்க. கீழே ஒரு 3 to 4 ஹார்ஸு கொஞ்சம் சில்லாக இருந்துச்சுனாவே அது கெட்டியாகிடும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டான ஒரு ஜெல்லி டைப்பில் ஒரு கேண்டி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போது அன்மோல்டு பண்ணிக்கிறோம். நீங்கள் வேணும்னாலும் ஒரு ஃப்ளாட் ட்ரேயில் கூட போட்டு கூல் பண்ணி எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பவுலில் வேணாலும் பவுலில் போட்டுக்கலாம். ஆர்எல்ஸ் ஐஸ் க்யூப் ட்ரேயில் கூட நம்ம இதையை போட்டு கொஞ்சம் சில் பண்ணி அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன க்யூபாக கூட ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ரஃப்பாக சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். நான் இதை ரொம்ப சின்ன க்யூபாக கட் பண்ணிட்டேன். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து சுகரில் போட்டு ஜஸ்ட் அப்படியே ரோல் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இந்த கேண்டியை ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும்போதே சுகரில் ரோல் பண்ணாதீங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சுகரில் ரோல் பண்ணிங்கன்னா அது கிறிஸ்டலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்டலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரஸ்ட் மீ வியூவர்ஸ், இது வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்குது சாப்பிடும்போது.
ஸோ இதில் நம்ம ஜெலடைன் ஆட் பண்ணலை. ஷாப்பில் கிடைக்கிறது வந்து நம்ம ஜெலடைன் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ச்சூவி டைப் இருக்கும். பட் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கிட்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இதையும். அண்ட் இது வந்து பார்ட்டி அண்ட் ஃபங்க்ஷன் டைமில் கண்டிப்பாக வந்து ஒரு டெசர்ட்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லாக்டவுனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பியூட்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.